வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 எப்படி 100க்கு 100 வாங்குறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் சென்டர் மார்க் எடுக்கிறதுக்கு இந்த கொஷின் பேங்க் ப்ளஸ் இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிடலாம். அதிக மதிப்பெண் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா புத்தக பயிற்சி புக் எக்ஸசைஸை படித்தாலே 90 மார்க் வாங்கலாம். மிச்சம் 10 மார்க் இன்டர்னல் மார்க் கொடுக்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பகுதி 1ல் 20 1 மார்க் இருக்கும். பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா 14 மதிப்பெண்கள் 21லேருந்து 26 வரை உள்ள செய்யுள், அதாவது போயமில் 27லேருந்து 30 வரையிலான இலக்கணத்திலேருந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படும். ஸோ ஃபஸ்ட்டு காலாண்டு அரையாண்டு திருப்புதல் தேர்வு வினாக்களை பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதிலேருந்து கொஷின் எடுப்பாங்க. அதே மாதிரி 3 மதிப்பெண் வினாக்கள் 31லேருந்து 23 வரையிலான வினாக்கள் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஓவராலாக நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சினானம்ஸ், அதே மாதிரி ஆண்டனம்ஸ், ஸோ புக் பேஜ் நம்பர் இது, கிளிப்டு வேர்ட்ஸு, அப்ரிவேஷன்ஸு, ஆர்டிகல்ஸு, பிளண்டட் வேர்ட்ஸு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தரவாக படிக்கணும். புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸை நல்லா தரவாக படிக்கணும். அப்படி தரவாக படித்தா தான் நீங்கள் நல்ல மார்க் வாங்க முடியும். பார்ட் 2ல் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கும். பார்ட் 3ல் 3 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா இருக்கும். எக்ஸ்பிளைன், ரெஃபரன்ஸ், கான்டெக்ஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 கொடுப்பாங்க. எனி 2 பார்த்தீங்கன்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த ஆன்சர் ஃபார் த ஃபாலோயிங் கொஸ்டின், டிராஃபிங் நோட்டீஸு, டிராஃபிங் இமெயிலு, அதே மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 5 மார்க் கொஷின் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டர்னு. இதெல்லாம் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா நல்ல மார்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அடுத்தடுத்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது.